தம்பி, வீடு பூட்டி கிடக்குது. இப்ப எப்படி உள்ள போறது? எல்லாம் எடுத்துட்டு வர்றது? சாவி அந்த பூத்தொட்டிக்கு பின்னாடி தான் வைப்பாங்க அம்மா. அங்கதான் இருக்கும். அப்பா வேற இல்ல. ஆள் இல்லாத போது கதவு திறந்து உள்ள போனா எதுவும் திட்டுவாரே என்னமோ தெரியலையே. திட்டுவாரு? அடே திட்டுவாருன்ற அப்புறம் எப்படி நான் போய் எடுத்துட்டு வர்றது? நீ சின்ன பிள்ளை, உனக்கு எங்க இருக்கு என்ன ஏதுன்னு தெரியாது. இப்ப என்ன பண்றது? உள்ள போலாம், அம்மா தான் இருக்காங்கல்ல, அம்மா அப்பாத்து பேசிப்பாங்க. ஐயோ, இது என்னடா பெருந்தலைவலியா இருக்கு. இந்த மனுஷன் இல்லாம கதவு திறந்து உள்ள போறது. ஐயோ, தெரிஞ்சதுன்னா அவன் சண்டைக்கே வந்துடுவானே. போதாத குறைக்கு இவன் வேற நம்ம உள்ள போலான்றான். அங்கே போய் எடுத்துட்டு வந்தா தான் அவளுக்கு ஆப்ரேஷன் பண்ண முடியும். நம்ம வீட்டில் இருந்திருந்தாலாவது எடுத்துட்டு போய் எல்லாம் பண்ணலாம் வைக்கலாம். இவன் வீட்டில் எல்லாம் இருக்கு. இப்போ என்ன பண்ணுறது? ஆபத்துக்கு பாவம் இல்லை. காசை நேரம் பார்த்தோம்னா வேலைக்கு ஆகாது. இவனும் குடிச்சுப்பிட்டு எங்கிட்டு கிடக்குறான்னு தெரியல. அவனை எங்கன்னு போய் தேடுறது? அவன் வேற சீட்டாடுவான் அப்படி இப்படின்றா. சீட்டாடுற இடத்துலலாம் நம்ம போய் நிற்க முடியுமா? அது அவருக்கு தெரிஞ்சுது அவ்வளோதான், என்னை கொண்டே போடுவார். உனக்கு இதெல்லாம் தேவையா அப்படி இப்படின்னு. ஆள் இல்லாத நேரத்தில் கதவை திறந்து உள்ளே போனால் அது திருடு அப்படி இப்படின்னு சொல்லி சண்டைக்கு வந்துட்டானா என்ன பண்ணுறது? ஐயோ, இப்படி இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டி விட்டாங்களே. சரி போவோம். திக்கில்லாதவங்களுக்கு தெய்வம் தோணுன்னு சொல்லுவாங்க. திக்கற்று நிற்கிற எனக்கு நீ தான் பார்த்தோன்னே எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. வாங்க, அம்மா அங்கத்தான் வைப்பாங்க, எது தானே. சரி போய் எடுத்துட்டு வா. பரவாயில்ல, சின்ன பையனா இருந்தாலும் நல்ல விவரமான பையன்தான். எது எது எங்கே வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சு வச்சிருக்கான். இல்லைன்னா பெரும் சிரமமா போயிருக்கும். என்ன பண்ணுறது? இந்த பொட்டி கடையை விட்டாலும் நமக்கு வேலை வெட்டி பார்க்க முடியாது. உடம்பு வளைஞ்சு நினைஞ்சு வேலையும் செய்ய முடியாது. பசி வேற எடுக்குது. சரி சாப்பிட்டுக்கிட்டு வந்து பார்ப்போம். ஆள் எது வந்தால் கூப்பிடுவாங்க. நான் சொல்லலை, கடையை விட்டுட்டு சாப்பிடலான்னு போன்னு நினைக்கும் போது தான் ஆள் வருவாங்க. வாங்க பூ, வாங்க வாங்க. என்னப்பா வேணும்? எதுவும் வேண்டாம். கோகிலா இருக்காளா? கோகிலாவா? அவ உள்ளதான் இருக்கா. உங்களுக்கு என்னப்பா? இல்ல, சும்மா தான் பேசணும். சும்மா பேசணுமா? இந்த இருங்க, வர சொல்றேன். ஏ கோகிலா, ஏ கோகிலா, ஏ கோகிமா, இங்க வர. இந்த தம்பி வந்திருக்கு, என்ன வந்து கேளு வா. ஆத்தாடி, இவன் வேற ஒரு பக்கம் விடிஞ்சே விடியாமனு வந்து நிற்கிறானே. இவனுக்கெல்லாம் வீட்டில் வேலை இருக்குமா இருக்காதா? ஏன்டா அப்படி வந்து உயிர் எடுக்கிற? ஒரு பக்கம் விடியுதோ விடியலையோ நம்ம ஓட்டு ஒரு வழி ஆக்காம விட மாட்டான் போலயே. அந்த தம்பிய கூப்பிடுது, என்னன்னு கேளு. ஹாய் கோகி. ஏன்டா கோகின்னு சொல்லி கொக்கி போட்டுக்கிட்டு இருக்க? என்னடா இப்போ உனக்கு பிரச்சனை? என் பிரச்சனை என்னன்னு தெரியாதா? நேற்று தான் உமாவை பார்த்து பேச முடியல, வைக்க முடியல. இன்னைக்காவது பேசலாம். எங்க அம்மா வெளியே கலெக்ஷனுக்கு போயிருக்காங்க. அதனால இன்னைக்கு வர்றதுக்கு எப்படியும் லேட் ஆகும். நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த பையன் முதல்ல எல்லாம் இந்த பக்கம் வராது போகாது, தோட்டம் தோட்டம்னு தோட்டத்திலே தான் கிடக்கும். இப்போ என்ன அடிக்கடி இங்கே வருது? அதுவும் இல்லாமல் நம்ம பிள்ளைகிட்ட குசு குசு குசுன்னு பேசுது. என்னவா இருக்கும் இது? சரிப்பட்டு வராது போலயே. ஏதோ வில்லங்கத்தை கிழங்கத்தை இழுத்துக்கிட்டு இது வந்துருவாளோ? ஏற்கனவே புருஷங்காரன் அந்த பேச்சு பேசுவான். இப்போதான் ஏதோ ஓரளவு ஒற்றுமையா இருக்காங்கன்னு பார்த்தா இந்த தப்பி குட்டையை குழப்பி விட்டுரும் போல இருக்கே. அன்னைக்கு ஏதோ காசு கொடுத்து நம்ம புள்ள வாழ்க்கையை காப்பாத்துச்சுன்ற ஒரே காரணத்துக்காக பொத்திக்கிட்டு கிடக்குறேன். இல்லைன்னா பேசி விட்டுப்பிடுவேன் வேற யாராவது இருந்தா. கோகிலா, கோகிலா. என்னம்மா? இங்க வா. இருடா ஒரு நிமிஷம். இவரு எப்படியா இருந்தாலும் இன்னைக்கு உமா கிட்ட சொல்லியே ஆகணும். நீ வந்துரு, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஐயோ, இவங்கிட்ட நான் என்னன்னு சொல்லி புரிய வைப்பேன்? எனக்கு பைத்தியமே பிடிக்குது. இங்க வா. இன்னைக்கு எப்படியும் நம்ம மனசுல இருக்கிறத சொல்லிட வேண்டியதுதான். என்னம்மா, எதுக்குமா சும்மா கூப்பிட்டுக்கிட்டே இருக்க? பேசிக்கிட்டு தானே இருக்கேன். நீ பேசுனதெல்லாம் இருக்கட்டும். எதுக்கு அந்த தம்பி சும்மா வீட்டுக்கு வந்துட்டு வந்துட்டு போய்கிட்டு இருக்கு? அவங்க ஆத்தாளுக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்க, அப்படியே அருவாமனையில வச்சு ஆஞ்சு போடுவா நம்மள ஈர ஆயிர மாதிரி. ஐயோ, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, கம்முன்னு இருமா. கவரு, இதெல்லாம் சரியில்லை. இந்த பையன் முதல்ல இந்த பக்கமெல்லாம் வரவே மாட்டான். இப்போ என்னமோ தெரியல, நீ ஊர்லேருந்து வந்ததுலேருந்து காலையில் ராத்திரி நைட்டுன்னு சும்மா வந்துக்கிட்டே இருக்கான். பார்க்குறவளுல
இவன் நாக்கு மேல பல்ல போட்டு பேசி புடுவாளுக. நரம்பு இல்லாத நாக்குடி, சொன்னா கேட்டுக்க. ஐயோ நீ வேற எரியறத்தில எண்ணெயை ஊத்தாதம்மா, வாயை வச்சுட்டு கொஞ்ச நேரம் கம்முன்னு இருமா. உன் ஊத்த வயல சொல்லாம. ஆமாண்டி, உனக்கும் உங்க அப்பனுக்கும் நான் சொல்றது எதுவுமே புரியாது. கடைசியில பிரச்சனை வந்து நிற்கும் போது தான் ஐயோ அன்னைக்கே ஆத்தா சொன்னாலே நம்ம கேட்காம விட்டுட்டோமேன்னு புலம்பிக்கிட்டு திரிவீங்க. ஐயோ அம்மா நீ கொஞ்ச நேரம் கம்முன்னு இருமா, நான் இந்த உமா வீடு வரைக்கும் போயிட்டு வரேன். இங்க பாரு, நீ எங்கேயும் போவேணாம், கம்முன்னு வீட்டுக்குள்ள போ. உங்க அப்பா வேற முடியாம கிடக்குறாரு, அவரை பாத்துக்கிறதுக்கு ஆள் வேணும்னு சொல்லி உன்னைய வர சொன்னேன். உன்னைய பாத்துக்கிறதுக்கே ஒரு ஆள் வேணும் போல இருக்கு. நீ பாட்டுக்கு போற வார, எங்க போற எங்க வரன்னு சொல்றது இல்ல, ஒன்றும் இல்ல. கம்முன்னு வீட்டோட கடை சொல்லிட்டேன். ஐயோ இவன் வேற இங்க வந்து நின்றுக்கிட்டு இருக்கான், இந்த அம்மா வேற நேரம் கட்ட நேரத்துல பழி பண்ணுது. ஏம்மா நான் இனிமே எங்கேயும் போலம்மா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் போயிட்டு வந்துடுறேம்மா. இனியெல்லாம் கல்யாணம் அவமதி பண்ணிக்கிட்டு இருக்க. பையன்கிட்ட போய் பேசுறது வைக்கிறது, இப்போ போறது வாரது இதெல்லாம் சரியில்லை சொல்லிவிட்டேன். ஊர்க்கார அவளுக ஒரு நேரம் போல ஒரு நாள் இருக்க மாட்டாளுங்க. இதுக்கு தான் நீ வந்தியான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசி போடுவாங்க. உன் வீட்டுக்கார இது வந்துட்டாருன்னு வையி, அப்புறம் அவருக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது. கம்முன்னு வீட்டோட கடை இல்லைன்னா நீ பொட்டி படிக்க எடுத்துட்டு கிளம்பு சொல்லிவிட்டேன். ஐயோ ரெண்டு பக்கமும் இடியா இருக்கே. அம்மா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் போயிட்டு வந்துடுறேம்மா, கொஞ்ச நேரம் இருமா. நீ இன்னைக்கு போனேன்னு வையி, காலை உடச்சு போடுவேன். அம்மா ஒன்னா கேளுமா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் போயிட்டு வரேம்மா, என்னை படுத்தாதம்மா. டேய் வாடா போலாம். எரும மாட்டு புள்ள, நான் இம்புட்டு தூரம் சொல்லிக்கிட்டே இருக்கேன், சொல்ல கேட்காம போறத பாத்தியா? வா இன்னைக்கு உன் கையை காலை முறிச்சு விடுறேன் பாரு. உன் புருஷனுக்கு போன போட்டு சொன்னாதான் சரிப்பட்டு வரும் போல இருக்குது. அங்க ஆடுறதுக்கு எங்கிட்டும் போக முடியலன்னு இங்க வந்து உக்காந்துக்கிட்டு வீட்டுல ஒரு நிமிஷம் உட்காரால, ஒரு பக்கம் விடிஞ்சா எங்கிட்ட ஓடுறா, ராத்திரி தான் வாரா. பின்ன எதுவும் பிரச்சனை இழுத்துட்டு வந்து தொலைஞ்சிடறாளா என்னன்னு தெரியலையே. பக்குன்னு இருக்குதே, இந்த பிள்ளைய இங்க வச்சிருக்கிறது சரிப்பட்டு வராது. ஒரு அப்பனை பாக்குறேன்னு சொல்லி இவளை காலம் முழுக்க நம்ம இங்க கொண்டு வந்து வச்சுக்கிட்டோம்னா பின்னாடி அது பெரும் தலைவலி ஆயிரும்பா. முதல்ல பொட்டி கட்டி அவ ஊருக்கு அனுப்பணும். இதெல்லாம் சரிப்பட்டு வராது சாமி. இவ இங்க இருக்க வரைக்கும் நமக்கு திக்குன்னே நெருப்புக்குள்ளேயே இருக்க முடியாது. அம்மா பிள்ளைய குளிப்பாட்டும் போது கையை காலெல்லாம் நல்லா நீவி விடணும். அப்பதான் பிள்ளைங்களுக்கு கையை காலெல்லாம் நல்லா இருக்கும். இல்லைன்னா வளைஞ்சுக்கிட்டு இந்த மாதிரிலாம் இருக்கும். என்ன புள்ள குளிப்பாட்டுற நீயே? ஏம்மா நீ ஒரு நாள் குளிப்பாட்டி விட்டு 1000 பேச்சு நீ சொல்லுவ. தினந்தோறும் நான் எவ்வளோ வேலை தெரியுமா செய்கிறேன். ஏண்டி வீட்டுல சோறு குழம்பா இருக்கிறது, ஒரு பாத்திரம் கழுவுறது ஒரு பெரிய வேலையா? சொல்லு பாப்போம். துணி துவைக்கவத இப்ப நான் மிஷின் வாங்கி கொடுத்துட்டேன். அப்புறம் என்ன நீ துணி துவைச்சு கஷ்டப்படுற? நல்லா இருக்குதம்மா நீ சொல்றது. நீ ஒரு ஆளே போதுமே என் மாமியாருக்கு ஒத்து ஊதுறதுக்கு. காலையில் எழுந்திரிச்சு இவனுக்கு பால் சூடு பண்ணணும், அவங்களுக்கெல்லாம் காப்பி தண்ணி வைக்கணும், அப்புறம் டிஃபன் ரெடி பண்ணணும், அப்புறம் இவனுக்கு வந்துட்டு கஞ்சி வைக்கணும், அதுக்கப்புறம் மத்தியானம் சோறு ஆக்கணும், குழம்பு வைக்கணும். என் மாமியாருக்கு பொரியல் இல்லைன்னா தொண்டைக்குழியில் இறங்காது, அந்த மனுஷனுக்கு முட்டை இல்லைன்னா தொண்டைக்குழியில் இறங்காது, எனக்கு அப்பளம் இல்லைன்னா இறங்காது அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் செய்யணும். அதுக்கப்புறம் மத்தியானம் என் சாயங்காலத்துக்கு என் மாமியாருக்கு சூப்பு செய்யணும், என் சுகர் இருக்குது அது இருக்குது இது இருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் செஞ்சு கொடுக்கணும். ராத்திரிக்கு சப்பாத்தி போடணும். எவ்வளோ வேலை நான் செய்கிறேன். நீ என்னமோ அசால்ட்டாக சொல்கிற. இந்தா உன் பேரனை வச்சுக்கிட்டு ஒரு நாள் செஞ்சு பாரு தெரியும். அதுவும் என் மாமியார் கொஞ்ச நேரம் பிள்ளைய தூக்கி வச்சுருந்தா நம்ம கொஞ்சம் செய்யலாம் வைக்கலாம். எங்கே அதுதான் பிள்ளைய தூக்குறதுனால அதுக்கு அம்புட்டு நோக்காடாயிரும். உடனே அந்த மொட்டைக்கார கிளவி ஆயா அவங்க கடைக்கு போய் உக்காந்துக்கும். ஏண்டி இந்த பேச்சு பேசுறிய? அந்த காலத்தில் அப்போ நான்லாம் உன்னை எப்படி வளர்த்துருப்பேன். இன்னத்துக்கும் புருஷெல்லாம் உன்னை வீட்டில் வச்சு தங்கமாக தாங்குறாரு, தேவையான பொருளெல்லாம் வாங்கி போட்டு. ஆனால் நான்லாம் அப்படியெல்லாம் இல்லை. உன்னை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை. எனக்கு என்னமோ மாமியார் இல்லை. எனக்கெல்லாம் மாமியார் இருந்தால் தங்கமாக தாங்கியிருப்பேன். எம்மா உனக்கெல்லாம் மாமியார் இல்லை, அதனால நீ எங்கள் அப்பாவை வச்சுக்கிட்டு காலம் தள்ளிட்ட. என் மாமியார் மாதிரி உனக்கு ஒரு மாமியார் இருந்துச்சுன்னு வச்சுக்க, இந்நேரத்துக்கு உன் மண்டையில் இருக்க முடியெல்லாம் 10ன்னு கூட இருக்காது, எல்லாம் கொட்டி தள்ளி இருக்கும். அந்தளவுக்கு பிச்சு பேன் பார்த்துருக்கும் என் மாமியார். மாமியார் இல்லாதவங்க மாமியார் இருந்தால் நல்லா இருக்குன்றாங்க. என்ன மாதிரி மாமியார் இருக்கவங்க எப்படா அதுக்கெல்லாம் மண்டையை போடும், நம்ம எப்பறம் கொண்டையா போடுவோன்ற மாதிரி இருக்கு. என்ன கண்ணி வாக்க கால வாக்க பேசிக்கிட்டு உனக்கு என்ன நீ சொல்லுவ, செஞ்சு வாரு தெரியும். நீ 10 நாள் என் வீட்டில் இருந்து பாரு. நீ தான் காலையில் சுடுதண்ணி ஊற்றிக்கிட்டே வருவ, இந்த காலையில் வந்தோமா சாயங்காலம் பஸ்ஸுக்கே ஓடுற மாதிரி. என்னைக்காவது நீ இருந்திருக்க பாப்போம். ஏதோ உன் பையன் உன் பேரன் மொட்டை அடிக்கிறதுக்கு தான் 2 நாள் தான் இருந்துட்ட. பொண்ணு கொடுத்த வீட்டில் 1000 நாள் இருப்பாங்க பாரு.
பொண்ணு கொடுத்த வீட்ல எல்லாம் ஒரு நாள் 2 நாள் தான், மிஞ்சி மிஞ்சி போனா 3 நாள். அதனால டக்குன்னு கிளம்பி வந்துடணும், இல்லைன்னா பின்னாடி பிள்ளைங்களுக்கு அது கஷ்டம். நீங்கெல்லாம் பொண்ணை கட்டி கொடுத்துட்டு கஷ்டம்ட்டு ஓடி வந்துடுவீங்க. அதே இதில் நாங்கள் இருக்கிறோமே, அப்போ எங்களுக்குலாம் எப்படி இருக்கும்? அதாடி உன்கிட்ட வாயை கொடுத்தாலும் தப்பிக்க முடியாது. சரி வந்துட்டேன், மாப்பிள்ளைக்கு ஃபோன் போட்டியா? எங்க இருக்காரு என்னன்னு கேட்டியா? ஃபோன் போட்டேன். ஏதோ சேலத்தில் இருக்கேன்னாரு. இனிமேல் தான் பஸ் ஏறி போகணுன்னாரு. ஆவண்டி நல்ல பையன், உன்னை இதுனோடனே கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போறாரு பாரு. வேற யாரும் அப்படி இருப்பாங்களா? எனக்கும் மருமகனு தூக்கி தலையில் வைக்கலன்னா தூக்க வராது. நல்ல பையன்டி, நானா போய் தேடி இருந்தா கூட இப்படி ஒரு மாப்பிள்ளைய பார்த்து உனக்கு கட்டி வச்சிருக்க மாட்டேன். நல்ல பையன். பார்த்துக்க, உனக்கு சிரமமே இல்லாமல் நல்ல பையனா பார்த்து தேடி வச்சிருக்கிறேன். ஆனாலும் உன் மாமியார் எப்படி ஒத்துக்கிட்டாங்கன்னு தெரியல. இந்த நாள் இருக்கிறேன்னு சொன்னோனையும் கத்துன்னு கத்திருப்பாங்க. ஆனா ஏம்மா, என் மாமியார்கிட்ட என் அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொன்னோனையும், எம்மாடி போயிட்டு வாம்மா, துணிமணியெல்லாம் நான் எடுத்து தரவா அப்படின்னு எடுத்து கொடுத்து வழி அனுப்புன்னு நினச்சியா? கிளின்னு கிளிக்கும். நீ போவே கூடாதுன்னு நெஞ்சு வலி வந்துடும், கீழே விழுந்துரும், வலிக்கு விழுந்து கால் உடஞ்சிரும் அப்படின்னு என்னென்னமோ நடிப்பை போட்டிருக்கோம். நான் போட்ட நடிப்பே உனக்கு அடிபட்டுருச்சு. நீ ஃபோன் போட்டு என்னை வர சொன்ன மாதிரி ஃபோன் பண்ணி நானாக பேசுகிற மாதிரி பேசினேன். என் மாமியார் மனசு மாதிரி அப்படியே அனுப்பி விட்டாங்க. அடி பாவி, ஒரு பிள்ளைக்கு அம்மாவா இருந்துகிட்டு இந்த வேலை பார்க்கலாமாடி? அம்மா, ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும். அதெல்லாம் செஞ்சாதான் வேலை நடக்கும். என்னமோ இப்போ நீ என்னமோ சொல்ற, நமக்கெல்லாம் அந்த அளவுக்கு தைரியம் இல்லம்மா. வரம்மா, என் மாமியார் எப்போ வேணாலும் ஊர்லேருந்து வரும். நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்னு நோட் பண்ணணும்னு சொல்லி சொல்லாமல் கொள்ளாமல் கூட வரும். அது வந்தால் நீ என்ன சொல்லணும்? வயல் வேலைக்கு போயிருந்தேன், அப்போ வலிக்கு விழுந்துட்டேன், கால் அடிபட்டுருச்சு, ஆஸ்பத்திரியில் சேர்த்துருந்தாங்க, பார்க்க வைக்க ஆள் இல்லை, அதுதான் பிள்ளைக்கு ஃபோன் பட்டேன், அதனால தான் புள்ள வந்தா அப்படின்னு சொல்லணும். அதை விட்டுப்புட்டு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு ஏதாவது நீ சொல்லி வத்தி வச்சேன்னு வையே, அப்புறம் காலம் முழுக்க நான் இங்கே தான் இருப்பேன், நீ தான் எனக்கு கஞ்சி ஊற்றணும். ஏன் இங்கே வண்டி நிறுத்தி இறங்கிட்டீங்க? வண்டியில் ஏறுங்க, நானே கூட்டிகிட்டு போய் அங்கே விட்டுறேன். எப்பா, நீங்க எங்களை இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்ததே ரொம்ப நன்றிப்பா. நீங்க ரொம்ப சிரமம்லாம் பட வேணாம், நம்மளும் யாரையும் ரொம்ப சிரமமும் படுத்தக்கூடாது. பார்த்தீங்களா, நாங்கள் அப்படியே போய்க்கிறோங்க. செல்வம், அதையா நாங்கள் பார்த்துக்குறோம், நீ பத்திரமா கிளம்புப்பா. இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டேன். தினந்தோறும் காலையில் வண்டி எடுத்தா ராத்திரி ஆயிரும் வீட்டுக்கு போகிறதுக்கு. அதனால அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. வண்டி ஓட்டுறது பத்திரம், சீட் பெல்ட் எல்லாம் போட்டுக்கோங்க. சரிங்க மச்சான். பாத்தியாடா, மச்சான்னு கூப்பிடுறாரு, நீ மாப்பிள்ளைன்னு கூப்பிடு. சரிங்க மாப்பிள்ள. அப்புறம் தம்பி அப்பா கிட்ட எல்லாம் பேசிட்டேன் கல்யாண விஷயத்தப்படி. உங்களுக்கு எல்லாம் சம்மதம் தானேங்க? நான் என்னங்கத்த சொல்றது, பெரியவங்க நீங்க எடுத்தா அது முடிவு சரியா இருக்கும். இதுல நான் என்ன போய் பெருசா சொல்றதுக்கு இருக்கு? எங்க செல்வத்தை பத்தி நீங்க என்ன நினைச்சுக்கிட்டீங்க? பெத்தவ பேச்ச மீற மாட்டான். சரிங்க, அப்ப நாங்க பார்த்து கிளம்புறோம், நீங்க கிளம்புங்க, உங்களுக்கு மணி ஆயிட்ட போகுது. சரிங்க மச்சான். அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் பண்ணுங்க, ஃபோன் பண்ணாம இருக்காதீங்க. எத்தனை மணிக்கு போனீங்க என்னன்னு தெரியாது, அதான். சரிங்கப்பா, கண்டிப்பா நாங்க ஃபோன் பண்றோம். சரி, அப்ப நான் வரட்டுங்களா? சரிங்கப்பா, போயிட்டு வாங்க. இது தண்ணி பாட்டில் எதுவும் வாங்கி தரட்டுங்களா? ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் வேணாங்கப்பா. நாங்க இங்க இருந்து என்ன ஒரு 10 நிமிஷம், ஒரு 1/4 மணி நேரம் தான், நாங்க போய்க்குவோம், நீங்க கிளம்புங்கய்யா. சரி, அப்ப நான் வரேன். தங்கச்சிம்மா, எப்படிம்மா மாப்பிள்ளை குடும்பம் எல்லாம் உனக்கு பிடிச்சிருக்கு தானே? எந்த குறையும் இல்லைல்ல? அண்ணே, அதெல்லாம் மனசுக்கு நிறைவா இருக்குண்ணே. நான் கூட என்னமோ எப்படியோ இருக்குமோ என்னமோன்னு பயந்துக்கிட்டே வந்தேன். எல்லாம் நல்லவங்களா இருக்காங்க. அதே சமயம் நம்ம ஊர் தங்கம் பத்திகளா, அவங்க வீட்டில் தான் வாடகைக்கு இருக்காங்க. அவளே சொல்லிட்டா, நல்ல குடும்பம், நீ பொண்ணை தாராளமாக கட்டி கொடுக்கலான்னு. ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் யாரையும் அவ அண்டி பேசவும் மாட்டா, உங்களுக்கே தெரியும். நான் சொல்லக்கூடாதுமா, உங்களுக்கு பார்த்து வச்சதுதான், உங்களுக்கு திருப்தி தானே. அப்புறம் அந்த பக்கத்து வீட்டு பொண்ணுகிட்டையும் பேசினேன், எப்படிம்மா அவங்க அப்படின்னு. அப்பாவும் பையனும் இருக்கிற இடமே தெரியாது, வண்டி வந்து நின்னாதான் தெரியும் அவங்க வீட்டில் இருக்கிறது. நீங்கள் நல்லபடியாக கட்டி கொடுக்கலாம் பொண்ணை, அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. நாங்களாம் பக்கத்தில் தான் இருக்கோம், பிள்ளைய பார்த்துப்போம் அப்படின்லாம் சொன்னாங்க. சரிம்மா சரிம்மா. தம்பி, உனக்கு எதுவும் நிறக்குறை எதுவும் இருக்காயா? அம்மா, காசு பணம் இல்லைனாலும் நம்ம புள்ள போற இடத்துல கண்ணை கசக்காம நல்லா இருக்கும்ல, அது போதும். வேற என்ன வேணும் நமக்கு? அடுத்து இன்னைக்கு கல்யாண வேலையை தான் பார்க்கணும். ஏன்னா அவனுக்கும் சொந்தம் வந்தேன்னு பார்த்தா நான் தான் இருக்கேன், பெருசா அவங்களுக்கு யாரும் இல்லை. நம்மளா பார்த்து முடிவு பண்றது தான்.
எங்களுக்கு மட்டும் யாருன்னே இருக்கா? நீங்க தான் இருக்கீங்க. நீங்களே பார்த்து என்னன்னு முடிவு சொல்லுங்க. நல்ல நாள் பார்த்து. சரிம்மா, அப்ப நானே நாளைக்கு இந்த இதெல்லாம் பார்த்துட்டு வந்து சொல்றேன். சரிங்கண்ணே. நினைச்சபடி மாப்பிள்ள அமையலடி, எனக்கென பிறந்தானோ எங்கிருந்து வந்தானோ, எனக்கென பிறந்தானோ எங்கிருந்து வந்தானோ. கல்யாணத்துக்குள்ள நம்ம கலர் ஆயிட்டா அது போதும்பா. காஞ்சிருக்கா? ஐயோ, இன்னும் காயல. எப்பத்தான் காயின்னு தெரியலையே. காஞ்சாதான் முகத்தை பார்க்க முடியும், கண்ணாடியில் எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு. என்னை தொட்டு அள்ளி கொண்ட மன்னவன் பேரும் என்னடி, எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி. உமா வீட்டுல யார் இருக்காங்கன்னு தெரியல. நான் இங்க நினைக்கிறேன், போய் கூட்டிட்டு வரியா? டேய் வேணாண்டா, எதுக்குதான் தேவையில்லாத பிரச்சனை. என்னப்பா தேவையில்லாத பிரச்சனைன்ற? உனக்கே தெரியும் என் மனசுல எவ்வளோ ஆசை இருக்குன்னு. டேய் உன் ஆசையெல்லாம் சொல்லணும்டா. உங்களுக்குள்ளே பூட்டி வச்சிருப்பீங்க, கடைசியில் எல்லாம் ஆக வேண்டிய நேரத்தில் வந்து நம்ம கழுத்தை போட்டு அறுப்பீங்க. என்னப்பா, எனக்காக இது கூட செய்ய மாட்டியா? டேய் முடியலடா என்னால. உன் வீட்டுக்கார தொழில் வைக்கிறதுக்கு யாருமே பணம் தரல, நான் தந்தேன். ஐயோ சாமி, அதை ஒன்றுக்காக தான்டா நான் இதுலேயும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இரு, அவளை போய் கூப்பிட்றேன், இங்கே நில்லு. உமா என்ன பண்றான்னு தெரியலையே. உமா, ஏ உமா, உமா. என்னைக்கு எவனும் வரமாட்டான் நம்மளை தேடிக்கிட்டு. இந்த முகத்தில் எதையாவது ஒன்று பூசினாத்தான் எங்கிட்டு இருந்து வருவானுங்கன்னு தெரியல. இவங்கெல்லாம் நம்ம உயிர் எடுக்கணுன்னே வருவாங்களோ. ஐயோ, கஷ்டப்பட்டு போட்டு இன்னும் 5 நிமிஷம் கூட ஆகலையே. முகத்தில் போட்டது காய கூட இல்லையே, அதுக்குள்ளேயும் வராங்களே. சும்மாவே அவங்க அம்மா நம்மளை பார்த்தா அந்த கிளி கிழிப்பாங்க. இதில் வேற இவனோட வந்திருக்கோம், இன்னைக்கு என்ன பண்ண போகிறாங்களோ. உமா, அடியே, ஏ எருமை மாடு வந்து தொலை. ஆட, இந்த குண்டு பண்ணி தான் வந்திருக்கா. நான் கூட யாரோ எவரோ நினச்சிட்டேன். இந்த குண்டு பண்ணிக்கலாம் முகம் கழுவிட்டுலாம் போகணுன்ற அவசியம் இல்லை, இப்படியே போவோம். என்னடி எருமை மாடு, கொஞ்ச நேரத்தில் உசுரே இல்லை பார்த்துக்க. முகத்துல எல்லாம் இதெல்லாம் பூசிக்கிட்டு தான் வருவியா பக்கி? ஐயோ அடியே, என்னடி வேலை பார்த்துருக்க? என்னடி இப்படி எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்திருக்க? ஏண்டி, உன்னைய பார்த்து பயப்படாது நாங்கடி, என்னமோ நீ பயப்படுற பம்முற. ஐயோ, முகத்துக்கு இதெல்லாம் போடும்போது தான் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வருவியாடி. எருமை மாடே. இந்தா ரொம்ப சீன் போடாத, நான் ஒன்றும் யாரையெல்லாம் கூட்டிகிட்டு வரல, சாமியை தான் கூட்டிகிட்டு வந்தேன். ஐயோ என்ன உமா, பியூட்டி பார்லர் போய் தான் எல்லாம் ஃபேஷியல் பண்ணுவாங்க, மேக்கப் பண்ணுவாங்க. நீங்க என்ன வீட்டிலே ஸ்டார்ட் பண்ணியாச்சா? அப்படி ஒன்றும் இல்லை, சும்மாதான். சும்மாவா? முகத்துக்கு என்ன கன்றாவீடி போட்டு விட்ருக்க? அது ஒன்றுடி, கோல்டன் ஃபேஷியல்னு சொன்னாங்க. அதான் கோதுமை மாவு, வீட்டில் இருக்க மஞ்சள், உருளைக்கிழங்கு அப்படின்னு ஒவ்வொன்றையும் அள்ளி போட்டு மிக்சியில் அடித்து நல்லா பூசியிருக்கேன். இதெல்லாம் போட்டாலே முகமெல்லாம் பளிச்சுன்னு ஆயிருமாம்ல. அதை போட்டால் ஏம்மா பளிச்சுன்னு ஆகும்? பேசாட்டுக்கு கொஞ்சோண்டு உப்பு எடுத்துக்க. உப்பு எடுத்துக்கணுமா? அப்புறம் கொஞ்சோண்டு புளி, கொஞ்சோண்டு எலும்புச்சம்பழம், இதெல்லாத்தையும் ஊற்றி, புளியை ஊற வச்சு போடணுமா ஊற வைக்காம போடணுமா? நீ ஊறின புளியை போட்டாலும் சரி, ஊறாத புளியை போட்டாலும் சரி, இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நல்லா கொஞ்சம் செங்கக்கல் நுறுக்கி போட்டு பவுடர் ஆக்கி இதை நாளையும் கலந்து விட்டு உன் முகத்துக்கு மேலேருந்து கீழே வரைக்கும் தேய்ச்சி குழி. சும்மா பளிங்கு கல் மாதிரி பல்லுன்னு சும்மா தக்க தக்க தக்கன்னு மின்னுவ. மக்கள் தானே ஆகாதுன்றது. ஏண்டி கருகருன்னு இருக்க வெங்கலச்சட்டியே இதை போட்டு தேய்ச்சா பளிங்கு கல் மாதிரிக்கு பலபலன்னு ஆயிடுது. நீ என்னடி இந்த முகத்துக்கு அதுவே அதிகம்தான், போட்டு தேய். ஓய், அது ஏன் ஆளு, ரொம்ப ஓட்டுனா பிச்சு போடுவேன் பார்த்துக்க. உமா, அதெல்லாம் நீ எதையும் பத்தி யோசிக்காத, நீ எப்படி இருந்தாலுமே அழகுதான் உமா. தடி குறுந்தாடிக்காரன் இப்பயே வேலையை ஆரம்பிச்சிட்டான் போலயே. அது ஒன்றும் இல்லை, நீ அழகாயிட்டா ஒரு சிலருக்கு தான் அழகா இல்லைன்னு தெரிய வந்துடும், அதுதான் அவங்க அப்படி சொல்றாங்க. டேய் ரொம்ப பண்ணாத சரியா? அவளுக்கும் நானும் இப்போ கூட பார்த்தோம்னா நான் அவளோட கலரு அழகு, என்னை அவள் கூட கம்பேர் பண்ணேன்னு வையி
குத்தி விடுவேன். உண்மையை சொன்னாலும் சில நேரம் கசக்கத்தான் செய்யும். அமைதியா இரு. உனக்காக பேச வந்து கடைசியில் என்னையவே அசிங்கப்படுத்துகிறேன். ம். சரி சரி, விடு விடு விடு. சொல்ல வேண்டியதை சொல்லு. ஐயையோ, இப்போ நான் என்ன பண்ணுவேன்? நேற்று தான் மாப்பிள்ளை விட வந்தாங்க, அது தெரியாமல் இவன் வேற. உமா, நீ இது எதுக்கு போட்டிருக்குன்னு சொல்லு பாப்போம். ம், பொங்கலுக்கு முகத்துக்கு பெயிண்ட் அடிக்கணும்னு ஆசைப்பட்டேன், அத்தான். ஐயோ, இவ வேற நேரம் கட்ட நேரத்தில் காமெடி பண்ணிக்கிட்டு இவ வயலையே சொல்லிட்டானா பரவாயில்லன்னு பார்த்தா. ஏண்டி, உனக்கு என்ன தெரியாதா? என் வீட்டில் தான் எனக்கு நேற்று மாப்பிள்ளை வீடு வந்தாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி கொஞ்சம் அழகாக இருக்கணும்ல, அதுதான் ஃபேஷியல் பண்ணியிருக்கேன். இது கூட தெரியாமல் லூசுத்தனமாக பேசிகிட்டு இருக்க.